guys, welcome to NYSI Roblox channel. நம்ம போன பார்ட்டில் நம்ம இது கஷ்டப்பட்டு நம்ம தாண்டி வந்திருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு இது பார்ட் 2, அது பார்ட் 1, இது பார்ட் 2. நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே திரும்பி லாவா, போன பார்ட்லேயும் லாவா, இந்த பார்ட்லேயும் லாவா. அந்த பார்ட்டில் அந்த கடைசியில் ஸ்டேஜ் மட்டும் தாண்டி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது என்ன கைஸ், டாய் பாக்ஸு என்ன கைஸ், என்னது இது கைஸ், டாய் பாக்ஸ் கைஸ். இங்கே கூட நம்ம நிஞ்சா மாஸ்டர் இருக்காரு, எனக்கு இதை பற்றி தெரியும். மேலே ஏறி போனோம், ஜம்பை கைஸ் கைஸ். ஆனால் எனக்கு தெரியும் கைஸ், லவ்லி பாஸ் ஆனால் இது இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. இது மேலே இது கீழே படக்கூடாது, பட்ட அவுட்டு கைஸ். இது ஜாக்கிரதையாக தாண்டணும். செக் பாயிண்ட் பிடிச்சிட்டு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஜம்பை கைஸ், அங்கே செக் பாயிண்ட் இருக்கா? யாஸ், பிடிச்சாச்சு கைஸ். கைஸ் நம்ம செக் பண்ணி பிடிச்சாச்சு, வாங்க அடுத்ததுக்கு போவோம். கைஸ் கைஸ் ஐயோ வச்சு அவுட் ஆகிட்டேனே கைஸ். திரும்பி இது பண்ணோம் கைஸ். இந்த வீடியோ பார்க்கலாம், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி தாண்டது கைஸ்? எங்கள் அப்பா எனக்கு ஹெல்ப் கேட்குறாரு. பாய், நான் உங்களை நான் அப்புறமே கொஞ்சம் கூப்பிட்றேன். நான் கொஞ்சம் ஹெல்ப் எங்கள் அப்பாவுக்கு பண்ணணும். கைஸ் ஹெல்ப் பண்ணியாச்சு. எங்கள் அப்பா ஒரு ஹெல்ப்பாக கேட்டிருந்தாங்க, அந்த ஹெல்ப்பில் நான் பண்ணி முடிச்சிட்டேன். வாங்க நம்ம இது மேலே குதிப்போம். ஜம்பை இது கொஞ்சம் அந்த பெட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். அதான் ஒரு நல்ல ஒரு சீன் கட்டாக இருக்கும். அது என்ன சீன் நானே கவனிக்கலை கைஸ். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பெட்டிக்குள்ளேயே இந்த தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு அது மேலே ஜம்ப் பண்ணி போனால் எப்படி கைஸ்? இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லை. வாங்க கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். எங்கே பாருங்கள், திரும்பி அதே மாதிரி தான் கைஸ். எப்படி கைஸ்லாம் நானே கஷ்டப்பட்டு தான் ஜம்ப் பண்ணுறேன். ஜம்ப் பண்ணியாச்சு. வாங்க திரும்பியும் நான் இது பண்ணலாம். முடியல. ஐயோ கைஸ், இங்கே பாருங்கள் ஒயர் போகுது. வாங்க இந்த ஒயரை நம்ம ஒயர் மேலே ஏறி போவோம் கைஸ். இது கீழே படக்கூடாது, எனக்கு தெரியும். இது கீழே படவே கூடாது, எனக்கு சுத்தமாக தெரியும் எனக்கு கைஸ். அங்கே செக் பண்ணி பிடிச்சிட்டேன். அப்பா கைஸ், எலி ட்ராப்பு கைஸ். இது எலி புந்து கைஸ், எலி ட்ராப்பாக வச்சுருப்பாங்க, இதெல்லாம் தெரியும் கைஸ். இது மாதிரி தாண்டி போகலாம். ஓ சே கைஸ், அவுட் ஆகிட்டேன். என் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கே அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் கரகர இருக்குது, அதனால தான். இப்போ கரெக்டாக இருக்குது கைஸ். ஓ சே, திரும்பி அவுட் ஆகிட்டேன் கைஸ். சே கைஸ், திரும்பியும் ட்ரை பண்ணுறோம். கொஞ்சம் பார்த்து கைஸ் போகணும். ஜம்பை ஜம்பை கைஸ். இங்கே பார்த்தீங்களா ஒயர் படவே கூடாது கைஸ். அங்கே ஜம்ப். ஓ சே, அவுட் ஆகிட்டுச்சு கடைசியில் கைஸ். எனக்கு இதில் இந்த ரோப்ளக்ஸ் என்ன விருப்பம்னா, கடைசியில் நான் அவுட் ஆகிறேன் இல்லை, அதான் எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது கைஸ். செஸ்ஸு தானே? ஓ கைஸ், செஸ்ஸு தானே? ஓ கைஸ், எனக்கு புரிஞ்சு போச்சு கைஸ். எனக்கு செஸ்ஸுனா ரொம்ப பிடிக்கும். அந்த பான்ஸ் மேலே ஜம்ப் பண்ணி போனோம். ஆனால் கிங்கே இல்லை, கிங்கு குயின் எதுவுமே இல்லை. ஐயோ சே, திரும்பி அவுட் ஆகிட்டேனே. ஆனால் செஸ்ஸு எனக்கு தெரியும் கைஸ். நான் அது இப்போ காலையில் என் ஃப்ரெண்டு கூட போட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஜெயிச்சிட்டேன். அவன் கிட்டத்தட்ட 2 வருஷமாக விளாண்டுருக்கான். கிட்டத்தட்ட நான் 5 வருஷமாக செஸ்ஸு விளாட்றேன் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு தான் ஆசை, ஆனால் அப்படி பண்ணலை. நானும் ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக தான் நான் விளாண்டுருக்கேன். அவன் 3 வருஷமாக விளாண்டுட்டுருக்கான். என் ஃப்ரெண்டு 3 வருஷமாக விளாண்டுட்டுருக்கான். நான் 2 மாதம் விளாண்டுருக்கேன். என் ஃப்ரெண்டு நான் தோக்கடிச்சிட்டேன் காலையில் செஸ் மேட்ச்சில். அது நினச்சா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. எல்லாம் ஈஸி கைஸ் செஸ் எல்லாம், ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு இன்ஸ்பிரேஷன் குகேஷ் தான் எனக்கு பிடிக்கும். அதனால நான் அவர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்றேன் கைஸ். ஐயோ என்ன கைஸ் இது கைஸ், திரும்பி நான் இங்கே வந்துட்டேன். அவுட் ஆகிட்டே இருக்கோம் நம்ம. நினச்சதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. 5 மேலே ஜம்ப் பண்ணணும். ஜம்பை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஜம்ப் பண்ணோம். ஐயோ முடியலை, பேசி வாயே வலிக்குது கைஸ். 4 நிமிஷத்துக்கே இப்படி ஆயிடுச்சுன்னா அப்பாடி கைஸ். நம்ம தப்பி வச்சு வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவோம். ஐயோ என் செஸ்ஸுனால் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க கைஸ், டேபிள் டென்னிஸ்க்கு இவ்வளோ பாலா? ஒரே ஒரு பால் தான் வச்சு விளையாடுவாங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது, ஆனால் அதை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா 15 வருஷம் பழைய டேபிள்.
தூசி பிடிச்சி போய் கிடக்கும் கைஸ், தொடக்கூட மாட்டோம் கைஸ். இங்கே பாருங்களா சோல்ஜரு, பொம்மை சோல்ஜர்ஸ் ஃபுல்லாக என்னது குட்டி பசங்களும் விளையாடுவாங்க அந்த கொஞ்சம் சோல்ஜர்ஸை வச்சு கைஸ். இது ரியல் கண்ணாடி இல்லை, பொம்மை கண்ணாடி. ஆனால் இருந்தாலும் இது இந்த மாதிரி படக்கூடாது, அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். இங்கே பாருங்கள் திரும்ப சோல்ஜர்ஸு கைஸ், இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி சோல்ஜர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி படாமல் போகணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் கைஸ். இந்த குச்சி மேலே ஏறிடும் கைஸ். எனக்கு இது தெரியும், இந்த பணக்காரங்க விளையாட்டு இது. இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டுக்கே $1000 வாங்கிடுவாங்க கைஸ். பார்த்தீங்களா இது இந்த கைஸ் இங்கே பாருங்கள் பெட்டு. ஓ இது கைஸ் இது ஒரு குட்டி பையனோட ரூமு. நானும் அந்த ப்ளே ஏரியா நினச்சேன் கைஸ். ஓ கைஸ் அந்த பெட்டு இருக்குல்ல, அந்த பெட்டுக்கு அடியில் போய்ட்டு நினைக்கிறேன். இந்த இதுக்கு அடியில் போய்ட்டு நினைக்கிறேன், பெட்ஷீட் கடியில் போயிட்டேன். ஓ கைஸ் வந்துடும் கைஸ். என்ன கைஸ் வந்துக்கிட்டே இருக்கேன். திரும்பி ரீஸ்பான் ஆயாச்சு கைஸ். என்ன கைஸ் இது கைஸ், எப்படி கைஸ் இதை தாண்டுவேன், எப்படி தாண்டுவேன், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கைஸ். இது கொஞ்சம் பார்த்து தான் கைஸ் தாண்டா போகுது. தாண்டிட்டா வந்து எனக்கு சந்தோஷம்தான் கைஸ். இவ்வளோ கஷ்டமானது தெரியும், எப்படி கைஸ் முடிக்கிறது. லவ்லி பாஸனால எப்படி முடித்தாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த அண்ணன் அதுக்கு அந்த லவ்லி பாஸ் அண்ணா கிரேட்டு. பிளாக் பாக்ஸ் அண்ணா ஷார்ப் பண்ணாலாம் ராக்கெட் அண்ணா கிரேட்டு. அவங்களாம் லவ்லி பாஸ் அண்ணா இந்த கேமை எப்படி முடித்தாங்கன்னு தான் தெரியல. அப்பா லவ்லி பாஸ் அண்ணா நீ கிரேட்டுண்ணா. லவ்லி பாஸ் அண்ணா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இருக்குங்கண்ணா. உங்களை இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பிளாக் பாக்ஸ் அண்ணா, ராக்கி அண்ணா, ஷார்ப் அண்ணா உங்களெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் இந்த வீடியோவே எடுத்திருக்கேன். இல்லை யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். இது தொண்ணூத்தொன்னு பேசிக்கிட்டே இருக்கேன், அதுதான் என்னோடய வேலை வீடியோவிலையே. இப்போ நான் இது வந்து என்ன ப்ராசஸ் தெரியுமா கைஸ். நான் வந்து இந்த சீக்ரெட்டை நான் வந்து உங்ககிட்ட என்னது சொல்லணும்னு இருக்கேன். நான் முன்னாடியே நான் வந்து எப்படி நான் கேம் ப்ளே பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து இது பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஃபோனில் வந்து ரெக்கார்டர் கேமர்ஸ்க்காகவே ஒரு ரெக்கார்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபோனில் விளையாடுற பசங்களுக்கு, ஃபோனில் விளையாடுற கேமர்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரெக்கார்டர் அந்த மோடு ஆன் பண்ணிட்டா அதுவாக ரெக்கார்ட் ஆகும். நம்ம பேசினா அதுலேயும் நம்ம இதாயிரும். ஆனால் நான் இந்த ரோப்ளெக்ஸு இந்த மாதிரி வந்து ரோப்ளெக்ஸு, ஃப்ரீ ஃபயரு, காட் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரிலாம் வந்து அதில் இருக்க பேக்ரவுண்ட் சவுண்ட் இருக்குல்ல, ஸ்வைண்ட் பேக்ரவுண்ட் சவுண்ட் வச்சுருப்பாங்க என்னமோ சாங் போட்டு. அது வந்து அவங்க வாய்ஸ் கேட்காம அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் கேட்கும். அதே மாதிரி எனக்கு நிறைய வாட்டி நடந்திருக்கு. இதுக்கு வந்து தீர்ப்பு வந்து எங்கள் அக்கா தான். எங்கள் அக்கானால தான் நான் வந்து இந்த கண்டுபிடிச்சேன். எப்படிலாம் வந்து இந்த ஃபோன் ஆனால் இந்த ப்ரோ பிளேயர்ஸில் எப்படி வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நானும் இப்படி பண்ணேன் கைஸ். ஃபைனலி நம்ம இந்த வீடியோ முடிச்சிட்டோம். நான் வந்து இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ். இந்த வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்